நான் திருச்செந்தூர் போனது உங்க விவரம் கேட்டிருக்காங்க. எப்போ போனீங்க, கூட்டமா இருக்கா, நாங்க போகணும், விவரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்காண்டி இந்த வீடியோ. நான் சனிக்கிழமை போனேங்க. கூட்டம் செம்ம கூட்டமா தான் இருக்கு. இப்போ உங்களால வெயிட் பண்ணி பார்க்க முடியும், 1.5 நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க போயிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இல்ல எனக்கு கூட்டம் பிடிக்காது, போய் பார்த்துட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு 2 மாசம் கழிச்சு போறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு கூட்டமா தான் இருக்கு. அது நான் சனி ஞாயிறு போனதுனால அப்படி கூட்டமா இருக்கா என்னன்றது எனக்கு தெரியல. அவ்வளவு கூட்டமா எப்பவும் இருக்குமான்னு தெரியல. ஆனா நான் போன நேரம் செம்ம கூட்டமா இருந்தது. இப்போ ஹேண்டிகேப்டு வயசு 60 வயசுக்கு மேல உள்ளவங்க ஆதார் ஐடி எடுத்துட்டு போனா அவங்களே கொஞ்சம் சீக்கிரம் உள்ள விட்டுறாங்க. போய் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். அவங்க நம்மள மட்டும் உள்ள ஆளுங்க போகணும்னா ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்குற மட்டும் தான் இருக்கு. நான் போனது ஒரு ஸ்டோரியாவே போச்சு. நாங்க 5 மணிக்கு 4 கிளம்பி லைன்ல நிக்க ஆரம்பிச்சோம். 100 ரூபா டிக்கெட்ல நிக்க ஆரம்பிச்சோம். சாப்பாடு ஒண்ணு கொண்டு போல, தண்ணி மட்டும் 2 பாட்டில் எடுத்து போட்டுட்டு உள்ள போகணும். உள்ள போயிட்டே இருக்கோம். அவங்க ஈவினிங் ஆயிரும், 7 மணி ஆயிரும் தரிசனம் பார்க்க அப்படின்னு அவங்க உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிட்டோன்னே எங்க அம்மா முடியல, வாடி போயிருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கல, மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. வெளியில எங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துச்சு. நம்ம எங்கிட்ட போய் நிக்க முடியனால நிக்கவே முடியாதுன்றுச்சு. என் பசங்களும் போட்டு பசிக்கிது போயிட்டு அனுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வெளியில வந்துட்டோம். அப்புறம் என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு எப்படி முருகனை தரிசனம் பார்க்காம போறது. அப்புறம் அங்க உள்ள போலீஸ் அதை பார்த்துட்டு எங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்து பார்த்துட்டு, அங்க போங்கம்மா, அங்க ஒரு ஆபீஸ் இருக்கு, அங்க போய் கேளுங்க, அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அங்க போய் கேட்டு அப்புறம் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க தான். ட்ரோலியில இது வீல் சேர்ல வச்சு எங்க அம்மாவை கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு வந்து அப்புறம் உள்ள போற சாமி விட்டுட்டு வெளியில வருவோம்ல, அந்த வெளியே உள்ள விட்டாங்க. அவர் முருகன் அருளால ஏதோ சீக்கிரமா ஒரு 11:45 மணி போல உள்ள போனோம். 12:00 பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். 12 மணியான்னு கரெக்டா டைம் தெரியல. வெளியில வந்து அப்புறம் நல்ல தரிசனம் பார்த்தோம். உள்ள சீக்கிரமே வர்ற வழியில போயிட்டு முன் வழியா போய் நல்லா தரிசனம் பார்த்து முருகன் நல்லா அருள் கொடுத்தாருன்னா நான் சொல்லுவேன். நல்ல தரிசனம் பார்த்துட்டு வரேன். நீங்க போறா இருந்தா அவங்க சூழ்நிலையை பார்த்துட்டு போயிட்டு வாங்க. கண்டிப்பா போய் பாருங்க, முருகன் அழகா இருக்காரு. அப்புறம் நம்ம திருப்பதியிலாம் அடைச்சு விடுறாங்கல்ல, சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து, அது மட்டும் கொஞ்சம் பேரா அடைச்சு இப்படி கொஞ்சம் பேரா விட்டாங்கன்னா, நம்ம பழனியிலாம் இப்ப அது மட்டும் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் எங்கேயே விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.